ஹாய் buddies, வெல்கம் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்னைக்கு என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே யோசனையாக இருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்காக தாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான மெத்தடை யூஸ் பண்ணி ரொம்பவே சூப்பரான ஒரு டேஸ்டியான பாரம்பரியமான பருப்புருண்டை குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் லேட்டஸ்ட்டாக அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இந்த ரெசிபியை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த பருப்புருண்டை குழம்பு செய்யறதுக்காக முதல்ல ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த கப்பில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்துக்கினீங்க அப்படின்னா இதில் வந்துட்டு 6லேருந்து 7 உருண்டைகள் வந்து கிடைக்கும். இப்போது கடலைப்பருப்பை தண்ணி ஊற்றி 1லேருந்து 4 டைம் வந்து நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு தண்ணி வந்து கிளியராக தெரியணும், அந்த அளவுக்கு வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் எந்த அளவுக்கு தண்ணி வந்து கிளியராக தெரியுதுன்னு. இந்த அளவுக்கு கடலைப்பருப்பை நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு மூடி போட்டு மூடிட்டு 2 மணி நேரத்துக்கு இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. அடுத்தது புளியை ஊற வைக்கிறதுக்காக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து லைட்டாக கொஞ்சம் வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா புளியை ஊற வச்சுக்கோங்க. இந்த புளியை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்தது 2 மணி நேரம் ஆனதுக்கப்புறம் கடலைப்பருப்பை பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு கையில் எடுத்து உடச்சி பார்த்தோம் அப்படின்னா நல்லா உடஞ்சி வரணும். நல்லா கடலைப்பருப்பு ஊறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்சி கப்புக்கு கடலைப்பருப்பை மாற்றிக்கோங்க. மிக்சி கப்பில் மாற்றிட்டு ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடாமல் கொஞ்சம் கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. இது அப்படியே கொஞ்சம் ஓரமாக வச்சுடுங்க. அடுத்தது ஒரு ஃப்ரையிங் பேனை ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மேலே வச்சுக்கோங்க. ஃப்ரையிங் பேன் சூடானதுக்கப்புறமா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடாகி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் பெருஞ்சீரகமும் பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை இது கூட சேர்த்துக்கிட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. சின்ன வெங்காயம் இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிவிட்டு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பருப்புருண்டை குழம்பு செய்கிறதுக்காக பருப்புருண்டையை வந்துட்டு இட்லி பாட்டில் வச்சு ஸ்டீம் பண்ணி அப்படின்னா எண்ணெயில் ஃப்ரை பண்ணி செய்வாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டான மெத்தடில் செய்ய போகிறோம். இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் வந்துட்டு ஓரளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா அது கூட பொடி பொடியாக கட் பண்ணினா கறிவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சத்தூள், ஒரு பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு எண்ணெயில் வதக்கி விட்டுக்கோங்க. கடலைப்பருப்பை யூஸ் பண்ணி இந்த குழம்பு செய்யறதால கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. எல்லாமே வந்துட்டு எண்ணெயில் நல்லா வதங்கி வரட்டும். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் வந்துட்டு அரைச்சி வச்சிருக்க கடலைப்பருப்பை இது கூட சேர்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பை வந்து இது கூட சேர்த்து நம்ம வதக்க போகிறோம். வதக்கிறதுனா வந்துட்டு நீங்கள் ரொம்ப ட்ரையாக வதக்கிடக்கூடாது. அந்த கடலை மாவில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கணும். எப்படின்னா கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஒரு ஓரமாக சூடு ஆறுற வரைக்கும் அப்படியே வச்சிடலாம். அடுத்தது ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு வானல் மேலே வச்சுக்கோங்க. வானல் வந்துட்டு நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா 5லேருந்து 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க.
எண்ணெய் நல்லா சூடாகி வந்ததுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கோங்க. ஜீரகமும் கடுகும் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா இதில் 1 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வரட்டும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா ஒரு வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்துட்டு 1/4 அளவுக்கு வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இது கூட ஒரு 5 பல்லு பூண்டு தட்டி சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரு 7 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணுறங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். வெங்காயம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்னதாக கட் பண்ணின தக்காளியை இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு தக்காளி வந்துட்டு நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் வதங்கிட்டு இருக்கிற நேரத்தில் வதக்கி வச்சிருக்க கடலைப்பருப்பை வந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. வதக்கி வச்சிருக்க கடலைப்பருப்போடைய சூடு ஆறுனதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பை உருண்டை பிடிச்சி எடுத்துக்கோங்க. கடலைப்பருப்பை உருண்டை பிடிக்கும் போது ரொம்ப அழுத்தம் கொடுத்து உருண்டை பிடிக்க வேண்டாம், லைட்டாக வந்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. பார்த்தீங்கன்னா இதை போலவே எல்லாத்தையுமே வந்துட்டு உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சிடுங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. வெங்காயம் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் யூஸ் பண்ணுற மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இதில் வந்துட்டு தனியாக மிளகாத்தூள் அதுக்கப்புறம் தனியாத்தூள் சேர்த்து செய்யாமல் நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வந்துட்டு இன்னுமே ரொம்பவே நல்லாயிருக்கும். மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் வதக்கி விட்டோம் அப்படின்னா மிளகாத்தூளுடைய பச்சை வாசனைலாம் வந்து கம்ப்ளீட்டாக போயிடும். மிளகாத்தூளுடைய பச்சை வாசனை கம்ப்ளீட்டாக போனதுக்கு அப்புறமா கரைச்சி வச்சிருக்க புளியை வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு மிளகாத்தூளும் புளியோட தண்ணியும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இன்றைக்கி வைக்கிற இந்த குழம்போடைய அளவு பார்த்தீங்கன்னா 3 பேர் வந்துட்டு தாராளமாக சாப்பிடலாம். நீங்கள் குழம்போடைய அளவை அதிகமாக செய்கிறீங்க அப்படின்னா நம்ம சேர்த்துக்கிட்ட எல்லாத்தையும் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. அடுத்தது குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அடுத்தது குழம்ப க்ளோஸ் பண்ணி ஒரு 5 நிமிஷத்துக்கு அதோடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் குக் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குழம்போடைய பச்சை வாசனை போயிட்டு நல்லா இதை போல் கொதிச்சு வந்துடும். இப்போ வந்துட்டு இது கூட ஒரு சீக்ரெட்டான இன்க்ரீடியண்ட் சேர்க்க போகிறோம். தேங்காய் பால் தாங்க. 1 கப்பு தேங்காய் பால் வந்து இது கூட சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட்டோடு சேர்த்துக்காமல் தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு டேஸ்ட்டு இன்னும் நல்லாயிருக்கும். தேங்காய் பேஸ்ட்டோடு நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா குழம்பு வந்துட்டு ரொம்ப திக்காகிடும். அப்புறம் அந்த பருப்பு உருண்டையில் வந்து குழம்புடைய டேஸ்ட்லாம் வந்து அப்சார்ப் ஆகாது. தேங்காய் பால் சேர்த்துட்டு இதை போல் ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு உருண்டையை இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பருப்பு உருண்டையை இதில் சேர்த்துக்கோங்க. பருப்பு உருண்டைகளை குழம்புல சேர்த்துக்கும் போது ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு பருப்பு உருண்டைகள் வந்து உடையாமல் அப்படியே முழுசாக கிடைக்கும். பருப்பு உருண்டையை சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷத்தில் குழம்பு வந்துட்டு ஒரு கொதி கொதிச்சு வந்துடும்.
பருப்புருண்டையை சேர்த்துட்டு 5 நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா குழம்பு இதை போல் ஒரு கொதிச்சு வந்துடும். இப்போ பருப்புருண்டை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா முழுசாக கொஞ்சம் கூட பிரேக் ஆகாமல் முழுசாக வந்திருக்கு. அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான பாரம்பரியமான பருப்புருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி இந்த பாரம்பரியமான பருப்புருண்டை குழம்பை நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இந்த டேஸ்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தது, உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதில் கொஞ்சமாக மேலே மல்லி இலைகளை தூவிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதை போலவே என்னுடைய எல்லா ரெசிபியும் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மை ஸ்டைல் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போலவே பாரம்பரியமான ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். படிஸ். தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.